நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இன்றைக்கி ஒரு பதிவு சொல்ல போகிறேன். என்ன பதிவு அப்படின்னா, நம்ம பெரிய ஆளாக ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் அஞ்சாவது ஸ்தானம் லட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம். 5 தான் லட்சுமி ஸ்தானமோ. ஆமாம், அந்த 5 சிறப்பாக இருந்தால் ஐயா மடுவில் இருந்தால் கூட மலை மேலே உட்காருவேன். ஆமாம், அந்த 5 தான் ரொம்ப முக்கியமான ஸ்தானம். அது நம்முடைய ஜாதகத்தில் வலுத்திருக்கான்னு பார்க்கணும். சரி, அதுக்கு சில ஒரு 2-3 ஜாதகம் உதாரணம் காட்டுறேன். என்னென்னா, 28/12/32 இந்த தேதியில் பிறந்தவர் தான் திருபாய் அம்பானி, முகேஷ் அம்பானி, அவருடைய தந்தை. சரி, அவருடைய ஜாதகம் போட்டிருக்கிறேன். அதில் தனுசு லக்னம், சூரியன் சந்திரன் லக்னத்தில், 2ல் சனி, 3ல் ராகு, 9ல் குரு கேது செவ்வாய், 12ல் புதன் சுக்கிரன். இந்த கிரகத்தெல்லாம் விட்டுடுவோம். நமக்கு இப்போ தேவை 5ஆம் இடம், லட்சுமி இருக்கும் இடம். ஜாதகத்தில் பிரித்த யோகம் அதுதான் கொடுக்கும். சரி, இப்போ நம்ம இந்த 5 தான் பார்க்கணும். இப்போ இந்த லக்னத்துக்கு 5ஆவது இடம், இந்த 5ஆவது இடத்ததிபதி செவ்வாய் பாருங்கள், அருமையாக 9ல் போய் உக்காந்தார். இந்த 5க்கு 5ல் போய் உக்காந்தார். எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள். அது மட்டுமல்ல, அந்த செவ்வாயோட இந்த லக்னாதிபதி குரு சேர்ந்து குருமங்கள யோகம். பெருத்த ஆள், சாதாரணமாக இருந்து படிப்படி முன்னேறி பெரிய கோட்டீஸ்வரனாக வர்றார். அதனால் ஜாதகத்தில் எந்த இடங்கள் இருந்தாலும் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் முக்கியமாக நம்ம பெரிய ஆளாக வருவோமா, கை நிறைய சம்பாதிப்போமா அப்படின்னு தெரியணும். அப்படின்னா இந்த 5ஆவது இடம் நம்ம பார்க்கணும். அதுதான் முக்கியம். அடுத்து நம்ம திருபாய் அம்பானியை பார்த்தோம். இப்போது முகேஷ் அம்பானி, இவர் யார்? திருபாய் அம்பானியினுடைய மகன் இவர். முகேஷ் அம்பானி பெருத்த கோட்டீஸ்வரன், எனக்கு உலக அறிந்த கோட்டீஸ்வரன். அவரை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஆமாம், சரி, அவர் ஜாதகம் என்ன சொல்லுது? 5ஆவது இடம் பார்ப்போம். அவருடைய லக்னம் விருச்சிகம். இந்த லக்னத்துக்கு 2, 3, 4, 5 இந்த 5 கூடியவன் குரு. அவன் எங்கே போய் உக்காந்தான்? லக்னத்துக்கு 5 கூடிய குரு அருமையாக 10ல் போய் உக்காண்டான். எங்கே? அந்த லட்சுமி ஸ்தானாதிபதி 10ல் ஜீவனத்தில் உக்காண்டானா? அந்த குருவை யார் பார்க்குறான்? லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்குறான். பிரமாதமாக குருமங்கள யோகம் கொடுத்தான். அது மட்டுமல்ல, லக்னத்துக்கு 2 தனுஸ்தானத்தை குரு பார்த்தான். இந்த சந்திரன் யார்? 9 கூடியவன், பாக்யாதிபதி. இதுக்கு மேலே என்ன வேணும்? அதுக்கு தான் நான் சொல்லுவேன், நீங்கள் எல்லா கிரகத்தையும் பாருங்கள், எல்லா வீட்டையும் பாருங்கள். லட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த 5ஆவது இடம், ஆமாம், அது மட்டும் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பார்க்கணும். அதுதான் இப்போ நான் சொல்கிறது. லக்னத்துக்கு 5 நல்லா இருந்தால் ஐயா நீ பெருத்த கோட்டீஸ்வரன், சந்தேகமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக உன்னை தேடிக்கின்னு ஓடி வரும் பணம். சரி, 3ஆவது ஜாதகம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜாதகம். 5ஆம் இடம், அதாவது லட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, இவருடைய லக்னம் சிம்ம லக்னம். இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடம், இந்த 5ஆம் இடம் பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். எப்படின்னா, இந்த லக்னத்துக்கு 2 கூடியவனே தனாதிபதி 5ல் போய் உட்காந்துட்டான். இதுக்கு மேலே என்ன வேணும்? 2 கூடியவனே 5ல் தேடிக்கின்னு அருவி மாதிரி வரும் பணம் அவருக்கு. இந்த 5 கூடிய குரு அருமையாக 7ல் போய் உட்காந்தான். பாருங்கள், இதுவும் என்ன மாதிரி அமைப்பாக அமையுதுன்னு. லக்னத்துக்கு 5 கூடிய குரு 7ல். மெயின் பாயிண்ட்டு, லக்னத்துக்கு 2 கூடியவன் 5ல் போய் உக்காந்தான். அதாவது 5ஆவது ஸ்தானம் சிறந்து பலமாக இருந்தால், சுபர்கள் இருந்தால், சுபர்கள் பார்த்தால்
பிரமாதமாக வரும். இல்லை அந்த வீட்டுக்குரியவனே அந்த வீட்டை பார்த்தாலும் பிரமாதமாக இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். 5ஆம் இடம் லட்சுமி இருக்கும் இடம். நம்முடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் பாருங்க, எல்லா இடம் பார்த்துன்னு வாங்க. 5 நல்லா இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லை, எப்போ தான் முன்னுக்கு வருவனோ என்ன ஆகணும் எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படி போகிறது திக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த 5 நல்லா இருந்ததுன்னா எங்கேருந்தோ உங்களை கையை தூக்கி விட்டு மேலே பிரமாதமாக பிக்கப் பண்ணி பணத்திலேயே பொருள்வீங்க, கேரண்டியாக சொல்லுவேன். இவ்வளோ ஜாதகம் பார்த்துட்டோம். சரி, அடுத்து இந்த ஜாதகம் 28/6/71 பிறந்திருக்கிறாரு. யார்? எலன் மஸ்க். அவர் தெரியாதவங்க இருக்க முடியாது உலகத்தில். அந்த அளவுக்கு பிரபலம், பெருத்த கோட்டீஸ்வரன். அமெரிக்காவில் இந்த எலெக்ஷன் டைமில் கூட அவர் விவகாரம்லாம் பிரமாதமாக அவர் கூட ட்ரம்ப் கூட அவர் இருந்தார். ஆமாம், அதுவும் தெரிஞ்ச கதை. 2வது, இப்போது இந்த எலன் மஸ்க் இவருடைய லக்னம் துலா லக்னம். இந்த லக்னத்துக்கு 5 கூடியவன் யார்? சனி. சரி, இந்த 5 கூடியவன் சனி அவன் 8ல் போய் உக்காந்தான். எதோட? லக்னாதிபதியோடு போய் சேர்ந்தான். அதுதான் பெருத்த யோகம். லக்னாதிபதியோடு போய் சேர்ந்து அந்த சனி 10ஆம் பார்வையாக அவனுடைய வீட்டையே பார்த்தான். பாருங்க எவ்வளோ அமுக்கலமாக இருக்குது. அவனுடைய வீட்டையை நான் சொன்னேன் பாருங்க. 5 கூடியவன் எங்கே இருந்தாலும் அவன் வீட்டை பார்த்தா பிரமாதமாக ஸ்ட்ரென்த் ஆகிடும் அந்த 5th ஹவுஸ். ஆமாம், லட்சுமி இடம் பாயுது. முக்கியமாக என்னுடைய அனுபவம், நிறைய ஜாதகம் பார்த்துட்டேன். 5வது இடம் நல்லா இருந்தால் ஐயா உன் கையில் கட்டிக்கட்டா பணம் தான், சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்ல, இந்த சனியை பிரமாதமாக குரு பார்த்துட்டான். அதுதான் பெரிய விசேஷம். குரு வேற பார்த்து ஸ்ட்ரென்த் ஆகிட்டான். ஆகவே நண்பர்களே, உங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கொள்கிறேன் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எது வேணாலும் பாருங்கள், எல்லாம் செய்யுங்க. பணம் முக்கியம். அந்த முக்கியம் பணத்துக்கு உங்களுடைய 5வது ஸ்தானம் நல்லா இருக்கா அதை பாருங்கள். 5 பிரமாதமாக இருந்ததுன்னா நீங்கள் தேடவே வேணாம், உங்களை தேடிக்கினே லட்சுமி வரும். ஏன்னா இந்த 5வது ஸ்தானம்தான் லட்சுமி வாழும் இடம். சேலஞ்சு பண்ணுவேன். அந்த இடம் சுபிச்சமாக இருந்தால் நீங்கள் பெருத்த கோட்டீஸ்வரன். இந்த 5வது ஸ்தானத்தை பாருங்கள். பார்த்தீங்கன்னா அது நல்ல பிரமாதமாக இருக்கணும். அது இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் கோட்டீஸ்வரன். நன்றி, வணக்கம்.